நகராட்சியில 4 மாதத்துக்கு ஒரு முறை மட்டுமே இங்க நகர்மன்ற கூட்டமானது நடைபெறுகிறது. மாதா மாதம் நடைபெற்றால் மட்டுமே மக்களினுடைய கோரிக்கைகளையும் பிரச்சனைகளையும் நகர்மன்றத்தை வைக்க முடியும். 4 மாதத்துக்கு ஒரு முறை நகர்மன்ற கூட்டம் நடப்பதுனாலையும் மக்களுடைய பிரச்சனையை தெரியப்படுத்தாம இருக்கிறதுனாலையும் மக்கள் மக்கள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாக எந்த திட்டமுமே நிறைவேற்றப்படாமலே இருக்கு. பாதாள சாக்கடை திட்டம் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. நாங்க பல முறை கோரிக்கைகள் வைத்தும் ஒரு முறை கூட எங்களுடைய கோரிக்கைகள் எதுவுமே நிறைவேற்றப்பட தரவில்லை. கால்நடைகள் சாலைகள்ல அங்கங்க சுற்றி திரியுது அப்படின்னும் அதை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் இப்ப வரைக்குமே கால்நடைகளை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. ரோடுகள்ல பேட்ச் ஒர்க் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எந்த ரோடுகளிலுமே பேட்ச் ஒர்க் வேலையும் செய்யல. மழைநீர் வடிகால் திட்டமும் இதுவரைக்கும் செயல்படுத்தப்படல. அதிமுக கவுன்சிலர்கள் நாங்க மட்டுமே இல்லாம திமுக கவுன்சிலர்களுமே இதே கோரிக்கைகளை தான் இங்க முன்வச்சாங்க. அப்ப திமுக கவுன்சிலர்களுடைய கோரிக்கையோ 42 வார்டுல எந்த வார்டுலையுமே எந்த திட்டமும் இது வரைக்கும் செயல்படுத்தாம தான் நடந்துட்டே இருக்கு. இதனை கண்டித்து நாங்கள் இன்னைக்கு அதிமுக கவுன்சிலர்கள் நகர்மன்ற கூட்டத்தை புறக்கணித்து இருக்கிறோம். எந்தெந்த வார்டு ஆமா, வெளிநடப்பு செய்து இந்த தர்ணாவில் ஈடுபட்டு இருக்கோம். வருகிற சட்டமன்ற எலெக்ஷன்ல உங்க பேர் எப்படி சொல்லுங்க? ராதிகா, வழக்கறிஞர், எந்த வார்டு? 9வது வார்டு கவுன்சிலர். ஓகே.